அனைவருக்கும் வணக்கம். ஸோ அப்பா வந்து பையன் நல்லா படிக்க மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் திட்டிட்டு, ஏன்டா இப்படி ஒழுங்காக படிக்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாரு. ஈவினிங் வந்து அம்மா கிட்ட, நான் காலையில் அவனை திட்டிட்டேன், அவன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறாரு. டிட் ஹீ ஈட்? அவன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறாரு. அம்மாவோட பதில் என்னவா இருக்கு? அவன் சாப்பிட்டான், ஹீ ஏட். அப்படி இல்லை, அவன் சாப்பிட்லனா ஹீ டிட் நாட் ஈட், அவன் சாப்பிடவில்லை அப்படிங்கிறது பதிலாக இருக்குது. அடுத்து அப்பா கேட்குறாரு, டின் ஹி ஈட்? அவன் சாப்பிட்லையா? நான் வேற திட்டிட்டேன், அவன் சாப்பிட்லையா? டின் ஹி ஈட் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவர் வந்து சாப்பிட்டானா இல்லையா அப்படின்னு கேட்குறது காலையில் சாப்பிட்டதையோ இல்லை மதியம் சாப்பிட்டதையோ கேட்குறாரு. சாப்பிட்டானா. ப்ரெசண்ட்டில் கேட்கணுன்னா சாப்பிடுகிறானா, டஸ் ஹி ஈட் அப்படின்னு கேட்போம். இது சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறனால இது காலையிலையோ இல்லை மதியமோ முடிஞ்சு, இந்த மாதிரி முடிஞ்சு போன ஒரு விஷயம், நம்ம வந்து கடந்து வந்துட்ட ஒரு விஷயத்த எந்த டென்ஸில் குறிப்பிடுறோன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலம். தமிழ் வழியில் படித்தவங்களுக்காக இத்து, இட்டு, இற்று, இன் இந்த 4 எழுத்துக்களை பார்த்த உடனே இது பாஸ்ட் டென்ஸ் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம லெசனில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கு லெசனுக்குள்ளே போகலாம். இது வந்து பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம், முடிஞ்சு போன ஒரு விஷயம் அப்படிங்கிறனால ரொம்ப ஈஸியாக இருக்க போது. என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் அதோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரப்போகுது. இப்போது தமிழில் நம்ம படிக்கிறப்போ எப்படி படித்தோம்? கடந்த காலத்தை குறிப்பிட சாப்பிட்டார்கள், நாங்கள் சாப்பிட்டோம், அவர்கள் சாப்பிட்டார்கள், அவன் சாப்பிட்டான். இந்த மாதிரி ஒருமை பன்மை சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுகிறோம், சாப்பிட்டான் அப்படின்னு மாறும். அதே மாதிரி இங்கே இங்கிலீஷில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே வெர்பு தான் வரப்போகுது, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். ஹி ஏட், தே ஏட், வி ஏட், அந்த மாதிரி. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் போட போகிறோம். இதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு டிட் நாட் எக்ஸ்ட்ரா போட்டு வெர்பை என்ன போட போகிறோம் அப்படின்னா பேஸ் ஃபார்ம் போட போகிறோம். அதாவது பேஸ் ஃபார்ம்னா எஸ், இஎஸ், இடி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் போட போகிறோம். வி டிட் நாட் ஈட், ஹீ டிட் நாட் ஈட், அவன் சாப்பிடவில்லை, நாங்கள் சாப்பிடவில்லை, தே டிட் நாட் ஈட், அவர்கள் சாப்பிடவில்லை, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கொஷின் ஃபார்ம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிட்டுங்கிறது முன்னாடி வருது. இங்கே சப்ஜெக்ட் எதுவாக வேணால் இருக்கட்டும், இதே ஸ்ட்ரக்சர் தான் வரப்போகுது. வெர்பின் பேஸ் ஃபார்ம். எக்ஸாம்பிளுக்கு டிட் ஹீ ஈட், அவன் சாப்பிட்டானா, டிட் தே ஈட், அவர்கள் சாப்பிட்டார்களா, டிட் வி ஈட், நாங்கள் சாப்பிட்டோமா. ஸோ இந்த மாதிரி வெர்பை வந்து நீங்கள் வேறு வேறு மாதிரி போட்டு நம்ம பழகிக்கலாம். டிட் ஹீ ப்ளே, அவன் விளையாடினானா. ஸோ அந்த மாதிரி வேறு வெர்பை போட்டு நம்ம இதே ஸ்ட்ரக்சரில் பேச ஆரம்பித்தோன்னா நம்ம ஈஸியாக பேசி பழகிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் ஃபார்மை நெகட்டிவில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா முன்னாடி நாட் போட்டுக்கிறோம். நெகட்டிவ்னாவே நாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ டிட் நாட், இங்கே சப்ஜெக்ட் எல்லாம் அதே வரப்போகுது, வெர்பின் பேஸ் ஃபார்ம் வரப்போகுது. ஸோ டிட் நாட் அல்லது டின்ட், டின் ஹி ஈட் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இத்து, இட்டு, இற்று, இன்னை பற்றி பார்க்கலாம். டிட் யூ see மை ப்ரீவியஸ் லெசன்? நான் கேட்குறேன் உங்களை, டிட் யூ see மை ப்ரீவியஸ் லெசன்? என்னோட முன்னாடி லெசனை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களோட பதில் என்னவா இருக்குது? நாங்கள் பார்த்தோம். வி சா, நாங்கள் பார்த்தோம். இல்லைன்னா நாங்கள் பார்க்கவில்லை, வி டிட் நாட் see. நம்ம நிறையா இடத்துல இந்த டிட் நாட், டிட் யூஸ் பண்ணுறப்போ என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா டிட் நாட் சா அப்படின்னு போடுறாங்க. ஆக்சுவலி இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1 + 1 என்ன? 2. இப்போ இங்கே இருக்க ஒன்றை இந்த சைடு நம்ம கொண்டு போனால் அது ஈக்குவல் ஆகுமா? ஆகாது. அதே மாதிரி தான் டிட் + சிங்கிறது சா. இங்கே இருக்க டிட்டை இந்த சைடு கொண்டு போனால் அது தப்பு. இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா மறக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டிட் + சி சேர்ந்தது தான் சா. அதாவது சியோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் வந்து சா. நம்ம வந்து அந்த கேம் ஞாபகம் வச்சுக்கலாம், சீசா கேம். குழந்தைங்களுக்கெலாம் சொல்லித்தரப்போ இப்படி சொல்லிக் கொடுக்கலாம், சீசா. அப்போ சியோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் சா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து டிட் + சி சேர்ந்தது தான் சா, 1 + 1 சேர்ந்தது தான் 2. இங்கே தனியாக ஒன்று கொண்டு போய் எழுதுனா அது தப்பு. அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் டிட்டும் சாவும் சேர்ந்து வராது. ஸோ வி டிட் நாட் சி. ஓகே, இதை மறக்கக்கூடாது. நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் இந்த தப்பை பண்ணக்கூடாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிட் ஹீ ப்ளே, அவன் விளையாடினானா. ஹீ பிளேடு, அவன் விளையாடினான்.
he did not play, அவன் விளையாடவில்லை. இங்க கொண்டு போய் நீங்க ed போடக்கூடாது, played அப்படின்னு போடக்கூடாது. டிட்டும் பிளேயும் சேர்ந்தது தான் played. இந்த played பிரிச்சு தான் நம்ம டிட் தனியா play தனியா எழுதியிருக்கோம். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா தப்பு. குழந்தைங்களுக்கு சொல்லித்தரப்பவே ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே வந்தோன்னா அவங்களுக்கு வந்து மறக்காது, அவங்க பேசுகிறப்ப கரெக்டாக யூஸ் பண்ணிடுவாங்க. இப்போது இந்த இத்து இட்டு இற்று இன்னுன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் சில வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் தமிழில். நடந்தான், இங்கே இதை நான் பிரித்து இத்து ப்ளஸ் ஆ எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், இத்து. ஹீ வாக்டு, அவன் நடந்தான். அப்போது இத்து வந்துச்சுன்னா என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இது பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு நின்றான், இங்கே பாருங்கள் இற்று இருக்குது, இது பிரித்து எழுதியிருக்கேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இற்று இருக்குது, இதோட அதாவது ஸ்டாண்டோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஸ்டுட், அதனால் ஹீ ஸ்டுட், அவன் நின்றான். இப்போ சாப்பிட்டான்ல இட்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த பாஸ்ட் டென்ஸில் வேணால் ஏதாவது வார்த்தைகளை தமிழில் சொல்லி பாருங்கள். இத்து இட்டு இற்று இன் இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த இன்னில் வேணால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். சாப்பிட்டான், ஹீ ஏட். இல்லை அவன் சாப்பிடல, ஹீ டிட் நாட் ஈட். அதாவது நம்ம இதை தமிழில் எப்படி சொல்வோம்னா, அவன் சாப்பிட்டான் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பேச்சு வழக்கில் அவன் சாப்பிடல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹீ டிட் நாட் ஈட். அடுத்து அவர்கள் விளையாடினார்கள், தே பிளேடு. இங்கே இன் வந்தனால இது பாஸ்ட் டென்ஸ், அவர்கள் விளையாடினார்கள். இப்போது இங்கே 2 தமிழ் சென்டென்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்காக. அவர்கள் விளையாடுகிறார்கள், அவர்கள் விளையாடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ரெண்டும் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ கிரு வந்துருச்சு, இந்த இதில் பாருங்கள் கிரு வந்துருச்சு, அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே சப்ஜெக்டை பாருங்கள் அவர்கள், அப்போ தே. ஹீ ஷீட் வந்தால் மட்டும் நான் வெர்போட எஸ் போடுவோம், மற்றது வந்தால் வெர்பை அப்படியே போடுவோம், பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். அதனால் இங்கே சப்ஜெக்ட் தே வந்தனால விளையாடுகிறார்கள்னா ப்ளே, தே ப்ளே. அப்போ இது என்ன டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிருது. அடுத்து விளையாடினார்கள், இங்கே பாருங்கள் இன் வந்திருக்கா, இத்து இட்டு இற்று இன்னு வந்துச்சுன்னா என்ன. தமிழில் படிக்கிறவங்களுக்காக இது நான் முக்கியமாக சொல்கிறேன், ஒரு வேளை குழப்பமாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விளையாடினார்கள். ஸோ இந்த இடத்துல இன் பகுபத உறுப்பிலக்கணம்லாம் படித்தோன்னா இன் ஒளிஞ்சிட்டு இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ விளையாடினார்களில் இங்கே இன் இருக்குது. இங்கே பாருங்கள் டி அப்படின்னா இட்டு ப்ளஸ் இ, இங்கே நான் இருந்துச்சுன்னா இன்னு ப்ளஸ் ஆ, அது ரெண்டும் சேர்ந்து இன். அப்போ இங்கே விளையாடினார்கள் இருக்குது. விளையாடினார்கள்னா என்ன, இன் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் நமக்கு என்ன வரும், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரும். அப்போ அவர்கள்னா இங்கே தே போட்டுட்டோம், இங்கே பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து பிளேடு. மோஸ்ட்லி வந்து பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஈடி சேர்த்து தான் வரும், சிலது வந்து வேறு மாதிரி வரும். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், அவன் நிற்கிறான், அவன் நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ நிற்கிறான் இருக்குது, அப்போ வந்து இது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஹி ஷீட் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வெர்போட எஸ் வரும். அப்போது ஹி ஸ்டாண்ட்ஸ், நிற்கிறானுக்கு இங்கிலீஷில் ஸ்டாண்டு. ஸோ ஹி ஸ்டாண்ட்ஸுங்கிறப்போ அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்து அவன் நின்றான், இங்கே வந்து இற்று, நின்றான் அழுத்தி சொல்லி கொடுங்க, இற்று வந்திருக்கு, அதனால இது பாஸ்ட் டென்ஸ். அப்போது ஹி ஸ்டுட், அதாவது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து ஸ்டுட் வரும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதாவது வேர்டு குழப்பமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து யோசித்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம யோசிச்சு இன்னொரு வீடியோ பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து இந்த இன்னில் மட்டும் என்ன ஒரே ஒரு குழப்பம் அப்படின்னா, இட் வெண்ட்னா அது போனது. ஸோ இங்கே என்ன இன்னு வரல அப்படின்னு நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. தமிழில் வந்து இந்த ஒரு ஈ கெட்டு இன் வந்தது, இன் கெட்டு ஈ வந்தது, அந்த மாதிரி பகுவத உறுப்பிலக்கணம்லாம் படிச்சிருப்போம். ஸோ அவ்வளோதான், இது வந்து மோஸ்ட்லி வராது, இந்த 4 எழுத்துக்கள்ல இருந்து தான் வரும். ஸோ இட் வெண்ட், சில 1-2 வார்த்தைகள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இன் போனது. ஸோ அதை நம்ம பேச பழகிக்கலாம். தேங்க்யூ.